ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குயிக்கா ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி. திருத்தணியில மார்னிங் ஒரு வெட்டிங் ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு, அப்படியே செம்ம டேஸ்ட்டா ஒரு மார்னிங் டிஃபனையும் அங்கேயே முடிச்சாச்சு. திருத்தணி வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்க பிளான்? எஸ். எங்க அப்பா முருகன தான் பார்க்க போறோம். திருத்தணி முருகன் டெம்பிள். ரொம்ப நாளா திருத்தணி போணும்னு சொல்லி நெனச்சுட்டே இருந்தேன். பட் டேட்ஸ் வந்து மாறிட்டே இருந்துச்சு. தள்ளி போயிட்டே இருந்தது. பட் இந்த தடவ சாமிய பார்க்கறதுக்காகவே எங்களுக்கு வந்து இன்விடேஷன் வச்ச மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ வெட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணியாச்சு. திருத்தணி முருகனையும் வந்து பார்த்தாச்சு. 2 இன் 1. என் பையன் அவர ஸ்டாச்சுன்னே நம்பிட்டான். நாங்க போனது வந்து முகூர்த்தம் டைம். ஸோ, அதனால கோவில் கொஞ்சம் கூட்டமா தான் இருந்துச்சு. சாமிக்கு வந்து அர்ச்சனைலாம் வாங்கிட்டு, லைன்ல போய் நிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க லைன்ல நின்னு கரெக்ட்டா ஒரு 1/2 அன் ஹவர் தான். அதுக்குள்ள வந்து சாமியவே தரிசனம் பார்த்தாச்சு. ஒரு சிறப்பான தரிசனம்னே சொல்லலாம். கண் குளிர, மனம் குளிர வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நாங்க இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி, சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த கோவில் நான் சின்ன வயசுல போயிருக்கேன். பட் ஹஸ்பண்ட் வந்து போனதே கிடையாது. ஸோ, அவருக்காகவே நான் இந்த தடவ பிளான் பண்ணியிருந்தேன். இந்த தடவ நாங்க ரோப் கார்ல தான் போனோம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி போம்போது நாங்க ஸ்டெப்ஸ்ல தான் போனோம். கிட்டத்தட்ட 1500 படிக்கட்டு. ரோப் கார் இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம பயமா இருந்துச்சு. ஹைட்னாலே எனக்கு பேசிக்கா பயம். ஆனா சொல்லப்போனா, நம்ம ஏறுறதும் தெரியல, இறங்குறதும் தெரியல. நம்ம பயப்படவே வேண்டாம். வயசானவங்களா இருந்தாலும் சரி, இல்ல குழந்தைங்களா இருந்தாலும் சரி, சாமிய போய் நல்லா அழகா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கோவில பொறுத்தவரைக்கும் மங்கீஸ் வந்து நெறைய இருக்கிறதுனால, நாங்க மேல போனதுக்கு அப்புறமா ஃபோன வெளிலயே எடுக்கல. இந்த கோவில்லுமே நாங்க சாமிய ஒரு 1/2 அன் ஹவர்ல பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லா ஒரு அழகான பக்திமயமா போச்சுன்னே சொல்லலாம்.